இவ்வளோ நாளாக இந்த மாதிரி பாதையில வந்தோம் நம்ம. இந்த மாதிரி பாதையில வந்தோம். அதான் தடிக்கு விழுந்து கிடக்குறோம் இப்போது எழுந்திருக்க முடியாம என்று பெரும் ஆச்சரியத்தோட, அதிர்ச்சியோட பார்ப்பீங்க, கேட்பீங்க இந்த செய்திய. அப்படிப்பட்ட அதிர்ச்சியாக தரக்கூடிய செய்தி தான் இந்த செய்தி. ஆனா இந்த செய்தி கேட்ட பிறகு என்ன செய்யணும்? அந்த மாதிரி பாதைய விட்டுடணும். வேற வழியில சென்றாதான் நீங்க வாழ்வடைய முடியும். நீங்கள் வாழ்வடைய முடியும். ஹல்லேலூயா! பிரைஸ் தி லார்ட். இயேசு ஆண்டவர். என் ஃப்ரெண்ட் என்ன பண்ணாரு ஒருத்தரு, "சார் நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போறேன். நல்ல ஒரு அருமையான இடத்த பாருங்கன்னாரு." சரி பாருங்க, பார்த்து ஆரம்பிங்க அப்படின்னேன். ஒரு இடம் பார்த்தாரு, ஆரம்பிச்சாரு. எப்படி இந்த இடத்த ஆரம்பிக்க போறீங்களா? இவ்வளோ பெரிய இடமா இருக்கே. என்ன பரவாயில்லங்க, பெருசா தான் இருந்தா நல்லாயிருக்கும். கூட்டம் நெறையா வரும் என்று என்ன பண்ணாரு, பெருசா ஆரம்பிக்க போனாரு. நான் சொன்னேன், "ஸ்டார்ட்டிங்கில அப்படி ஆரம்பிக்காதீங்க. சின்னதா ஆரம்பிங்க. சின்னதா ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்க. தொழில்ல நேர்மையோட இருங்க" அப்படின்னு சொன்னேன் நானு. "அட போங்க சார்! அப்படிலாம் பண்ணா சீக்கிரம் சம்பாதிக்க முடியாது. பெருசா இருந்தா தான் கூட்டம் நெறைய பேர் வருவாங்க. இன்னைக்கு அப்படிதான் போகுது. ஒண்ணு ஆரம்பிச்சாக்கா 10 பேரு 10 பிரான்ச் வச்சுக்கலாம். 10, 15 பிரான்ச் வச்சுக்கிட்டு பெரிய சம்பாதிக்கலாம். அந்த மாரி சம்பாதிக்கணும் நம்ம." என்று என்ன செய்றாரு, எடுத்தோம் கவுத்தோன்னு ஆரம்பிக்கிறாரு. பெருசா ஆரம்பிக்கிறாரு. எல்லாம் போட்டு லைட்டெல்லாம் போட்டு, கலர் லைட்லாம் போட்டு, வாழை மரம்லாம் கட்டி, சினிமா நடிகர்கள கூட்டு திறக்க வச்சு, கட்சி தலைவர்கள கூட்டு திறக்க வச்சு, பாட்டெல்லாம் போட்டு, முதல்ல வரவங்களுக்கு கோல்டு காயின் அந்த மாரி விளம்பரம்லாம் குடுத்து ஆரம்பிச்சாரு. தடபுடலா ஆரம்பிச்சாரு. நான் சொன்னேன், "எப்படி இருக்கு சார்?" பரவாயில்ல நல்லா ஓடுது. எல்லாம் பிசினஸ் ஓடுது" அப்படின்னாரு. ஓடும். ஓடுங்க, ஓடும்" அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நானு. என்ன பண்ணாரு, 3 மாசம்லாம் ஓடுச்சு. 3 மாசம் நல்லா ஓடுச்சு. 4வது மாசம் என்ன ஆச்சு? 4வது மாசம்? தபக்கடின்னு படுத்துக்கிச்சு பிசினஸு. ஒண்ணும் இல்ல. நஷ்டம். பெரும் நஷ்டமாயி போச்சு. ஏன் இப்படி ஆனது இந்த நஷ்டம்? நான் சொன்னேன், இந்த மாரி செய்யாதீங்க அப்படின்னேன். நான் சொன்ன பாதையில அவர் செல்லல. அவருக்குன்னு ஒரு பாதை அமைச்சுக்கிட்டு போனாரு. அவர் சென்ற பாதை அகலமான பாதை. அந்த பாதையில போய் பள்ளம் எது, மேடு எதுன்னு தெரியாத தொபக்கடின்னு பெரும் பள்ளத்துல விழுந்துட்டாரு. விழுந்த பிறகு பெரும் நஷ்டமாகி போய் எழுந்து வர முடியாது தவிக்கிறாரு. நான் சொன்னேன், "நான் தான் சொன்னேன்லங்க உங்களுக்கு, ஸ்டார்ட்டிங்கில அப்படி ஆரம்பிக்கக்கூடாது. கொஞ்சமா ஆரம்பிங்க. மெதுவா முன்னுக்கு வாங்க. நேர் வழியில போங்கன்னு சொன்னேன். நீங்க கேட்டீங்களா? அவங்க அப்படி செய்றாங்க, இவங்க இப்படி செய்றாங்க. அதேபோல நம்ம முன்னுக்கு வருவோம் என்று செஞ்சால், அது அகலமான பாதை. அந்த அகலமான பாதையில போனீங்கன்னாக்கா, இந்த அதான் 3 மாசத்திலேயே பாதாளத்தில போய் விழுந்துருவீங்க. 30